அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வளைகாப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எனக்கு என்னமோ வந்து பின்னாடி சித்தியும் அவங்க அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால எனக்கு என்னமோ தோணுது, காவேரி வளைகாப்புக்கு அப்புறமா வந்து பயங்கரமாக வந்து ஏதாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண போகிறாங்க சித்தியும் பாட்டியும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. சித்தி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் சித்தி வந்து அப்டேட் மேலே அப்டேட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சர்ப்ரைஸ் இருக்குது, பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய அப்டேட் போடுறாங்க. அவங்க இவ்வளோ நாள் போட்டதே கிடையாது, இப்போ போடுறாங்க. போட்டாலுமே வந்து அவங்க நமக்கு வந்து அப்டேட்னா வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், இப்போ சம்பவம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க ஏது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கணுங்க. காவேரி வளைகாப்பு இருக்குது, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும். எனக்கு அதுதான் தோணிக்கிட்டே இருக்குது. சித்தியோட அப்டேட்டை பார்த்தாலே எனக்கு வந்து அப்போ சித்தி தான் இதில் ஏதோ ட்விஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிவது. பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சித்தி வந்து இதில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் ஸ்கோருன்றதை தாண்டி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. விஜய்க்கு எதிராக வந்து எதாவது ப்ளே பண்ணுறதுக்கு, காவேரிக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்கள மொழியை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? விஜய் காவேரி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இதில் பாட்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்குங்க. பாட்டி சித்தி தான் பக்காவாக பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருக்கு. நான் லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன். இப்போவும் அந்த டவுட் இருக்குது எனக்கு. காவேரி வளையாப்பு ஃபங்க்ஷன்லையுமே எனக்கு அந்த டவுட் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம அதை பற்றி அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் சித்தி வந்து நம்ப முடியாதுங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. விஜய் வந்து இனிமேல் தெளிவாக தான் இருப்பார். காவேரி எப்படி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, சரிங்களா?